ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकाय चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मायं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापादकमलं श्रीगुरोन् वैष्णवां च श्रीरूपं शाक्रजातं सहगण रघुनाथन्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदां सहगण ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमस्तुते। ताप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नास्तप्रियेषु अभित्रेषु नित्यं भागवतं सेवया भगवते उत्तम श्लोके भक्ति भवति नैष्टिकी। शृण्वतां स्वागता कृष्ण पुण्य श्रवण कीर्तनं हृदि हन्तस्तो हि अभद्राणि विदुनोति श्रुतसतं। नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवं गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिति नामिने। नमाचार्य पदाय निताय कृपा प्रदायिने गौरगदामताय नकरक्रमतारिणे। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் என்னுடைய மாலை நேரத்து பணிவான வணக்கங்கள். உங்கள் எல்லோரையும் கோபால் கிருஷ்ண நமஹாத்தா அவர்களுடைய ஏற்பாட்டில் நடைபெறவிருக்கின்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஜென்ம லீலா மற்றும் அவருடைய பிறப்பை பற்றி, அவருடைய தோற்றத்தை பற்றி, அவருடைய லீலைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றோம். உங்கள் எல்லோரையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணை, ஆச்சாரியர்களுடைய கருணை, ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணை மற்றும் குருவுடைய கருணையினால எல்லோரையும் வருக வருக என்று இந்த வகுப்பிற்கு அழைக்கின்றோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிருஷ்ணருடைய பிறப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிறப்பை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஸோ அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பிறப்பும் பகவானுடைய பிறப்பும் நிறைய வித்தியாசமாக இருக்கின்றது. முக்கியமாக இங்கே கிருஷ்ணர் கீதையில் அழகா சொல்கின்றார். 4வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகத்தில் அழகா சொல்கின்றார், ஜன்ம கர்மா சாமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா துவக்தா தேகம் புனர் ஜன்மா நைத்திமா மேத்தி சோ அர்ஜுனா. அர்ஜுனா, யார் ஒரு என்னுடைய தோற்றங்கள், என்னுடைய பிறப்பு, ஜென்ம என்றால் பிறப்பு, ஜென்ம கர்மா செயல்கள் திவ்யமானதாக யார் ஒருவர் கருதுகின்றார்களோ, ஏற்றுக்கொள்கின்றார்களோ, அவர்கள் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இங்கே பிறப்பதில்லை அர்ஜுனா, அவர்கள் என்னுடைய வாசத்தலமான வைகுண்ட லோகத்திற்கு செல்கின்றார்கள் அப்படின்னு கிருஷ்ண கீதையில் அழகாக சொல்கின்றார். அது மட்டுமல்லாமல் பகவானுடைய பிறப்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பிறப்பு காட்டிலும் மிக மேன்மையாக கருதப்படுகின்றது. நம்மளுடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா அது கர்ம செயல்களில் வந்து சேருகின்றது. அப்ப பாகவத புராணத்துல கிருஷ்ணரே சொல்கின்றார், 3வது ஸ்கந்தத்துல 31வது அத்தியாயத்துல 1வது ஸ்லோகத்தில் சொல்கின்றார், கர்மனா தெய்வ நெத்ரேனா ஜந்தோ தேகோ பாபதஹே ஸ்திரா பிராவிஸ்த மோதரம் பும்சோ ரேத்ன கனஸ்ரீய. ஸோ இங்க என்ன சொல்ற அப்படின்னாக்கா கர்மனா தெய்வ நெத்ரேனா, அவரவர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றாற் போல என்னுடைய மேற்பார்வையின் மேல அவரவர்கள் ஒரு ஆணுடைய விந்து மூலியமாக அவருடைய பெண்ணின் கர்ப்பையில போயிட்டு சேருகின்றார்கள். எப்படி? அவர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றாற் போல. அப்ப நம்மளுடைய பிறப்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கர்மம் பண்ணியிருக்கோம்.
அந்த கர்மத்திற்கு ஏற்றாற் போல நமக்கு பிறப்பு அமைகின்றது. அப்படி அந்த பிறப்பு அமையக்குள்ள நம்மளுடைய தாய் யாருன்னு தெரியாது, அப்பா யாருன்னு தெரியாது, கூட பிறந்தவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா யாருன்னு தெரியாது, சகோதரர்கள் இருக்கிறாங்களா, உற்றார் உறவு இருக்கா யாருன்னு தெரியாது. ஒரு இருட்டான ஒரு அறையில் 9 மாதம் அகப்பட்டு சிறைச்சாலையில் எப்படி அகப்பட்டு இருக்கின்றார்களோ அதே போல நம்மளும் எங்கேயுமே நகர முடியாம அந்த மூத்திரத்திலையும் அந்த மலத்திலையும் 9 மாதம் அப்படியே இருந்த பிறகு அதுக்கப்புறம் இயற்கையின் கட்டாயத்தினால நம்ம தாயோட கர்ப்பத்திலிருந்து வெளியே வருகின்றோம். ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படி கிடையாது. அவர் நம்மளுடைய பிறப்பிற்கும் அப்பாற்பட்டவர். அவர் எங்க வரணும், யாருக்கு மகனாக வர வேண்டும், யாருக்கு பிள்ளையாக வர வேண்டும், மற்றும் எந்த இடத்துல தோன்ற வேண்டும், ஸோ இந்த மாதிரி அவர் ஏற்கனவே கணிச்சிருப்பார், ஏற்கனவே தீர்மானம் பண்ணியிருப்பார். அந்த ரீதியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னாக்கா மதுரா இல்லை, மதுரா பிருந்தாவனத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற மதுரால வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறக்கின்றார். ஸோ வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறப்பதற்கு முன்னதாக, அதாவது திரேத்த யுகத்துல பார்த்தோம் சொன்னாக்கா பிருஷ்ணி கர்ப்பராக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றிருக்கின்றார். அப்ப பிருஷ்ணி கர்ப்பராக தோன்றும் பொழுது அவருடைய அப்பா பெயர் பார்த்தோம்னா பிருஷ்ணி, அம்மா பெயர் சுத்தப்பா. ஸோ இவர்கள் இருவருக்குமே மகனாக பிறக்கின்றார். மற்றும் துவாபர யுகத்துல அதிதி கஷ்யப்பர் இவர்களுக்கு வாமன தேவனாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரம் எடுக்கின்றார். இந்த துவாபர யுகத்தின் கடைசியில, அதாவது கலியுகத்திற்கு முன்னதாக, அதாவது துவாபர யுக முடிவில் வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறக்கின்றார். அதாவது பகவான் பிறக்கிறதுக்கு முன்னதாக, வருவதற்கு முன்னதாக, தோன்றுவதற்கு முன்னதாக அவர்கள் இருவரும் பல ஆயிரம் ஜென்மமா, அதாவது தேவ ஆண்டுகள், பல 1000 வருடமாக அவர்கள் விரதத்துல தவத்தை மேற்கொண்டார்கள். அவர்களுடைய தவத்தை மேற்கொண்டு பகவான் அவர்களுக்கு மகனாக பிறக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையிலே சொல்கின்றார், என்ன சொல்றார், அவர் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷு அர்ஜுன திஷ்டதி. அப்ப எல்லாருடைய இருதயத்திலும் குடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால அவர்களுடைய எண்ணங்கள் என்னது, அவர்களுடைய விருப்பங்கள் என்னது அப்படின்னு பகவான் புரிந்து கொள்கின்றார். அந்த ரீதியில வசுதேவரும் தேவகியும் அவர்களுடைய முற்பிறப்பில் பல தேவ ஆண்டுகள், பல 1000 தேவ ஆண்டுகள் விரதத்தை மேற்கொண்டு பகவான் தன்னுடைய மகனாக பிறக்க வேண்டும் என்று மிகவும் ஆவலோடு இருந்தனர். அவர்களுடைய ஆவலை பூர்த்தி செய்வதற்காகவே பகவான் இங்கு ஸ்ரீமன் நாராயணராக 4 கரங்களுடன் தோன்றுகின்றார். மதுரா ஜெயில தேவிக்கும் வசுதேவருக்கும் மகனாக தோன்றுகின்றார். இவர்கள் ஏன் ஜெயில இருக்கிறாங்க, சிறைச்சாலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கம்ச மகாராஜன் தேவிகி தன்னுடைய தன் தங்கைக்கு பிறக்கவிருக்கின்ற 8வது குழந்தை மேல் நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்ற காரணத்தினால அவன் என்ன செய்யறான், தன்னுடைய மாப்பிள்ளை அதாவது வசுதேவரையும் தங்கையையும் சிறைச்சாலையில் வைத்து அவர்களுக்கு பிறக்குகின்ற அனைத்து குழந்தைகளையும் சிறிதளவு கூட பாரபட்சமின்றி, தயவு இன்றி, கருணையின்றி அடித்து கொலை செய்கின்றான். ஸோ நமக்கு மரணம் இப்படியெல்லாம் வரும் அப்படின்னு தெரிந்ததுனால கம்சன் என்ன செய்றான், தங்கையை சிறைச்சாலையில் அடைக்கிறான். அந்த சிறைச்சாலையில் இருந்து கூட அவர்கள் இருவரும் பயத்துடன் பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றார்கள், நீங்கள் எங்களுக்கு மகனாக பிறக்க வேண்டும், எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று. அவர்களுடைய பிரார்த்தனையை பகவான் மேற்கொண்டு அவர்களுக்கு மகனாக பிறக்கின்றார். முதல்ல பகவான் ஸ்ரீமன் நாராயண 4 கரங்களுடன் சங்கு சக்கர கதாபத்மா ஆகிய ஆயுதங்களை ஏந்தியவாறு வருகின்றார். அப்படி வந்த பிறகு வசுதேவர் வேண்டுகின்றார், நீங்கள் சாதாரண ஒரு குழந்தையாக வர வேண்டும் என்று. இவ்வளவு பெரிய உருவத்துல வந்திருக்கீங்களே அப்படின்னு. அப்ப வசுதேவர் சொல்கின்றார்,
நான் குழந்தையாக மாறுவதற்கு முன்னதாக நீங்கள் என்னை குழந்தையாக மாறிய பிறகு நந்த கிராமத்தில் இருக்கின்ற நந்த மகாராஜருடைய, அதாவது கோகுலத்தில் இருக்கின்ற நந்த மகாராஜருடைய இல்லத்திற்கு என்னை அழைத்து செல்ல வேண்டும். அங்கு அழைத்து சென்ற பிறகு அங்கு யசோதா தாயாருக்கு பிறந்த பெண் குழந்தையை மறுபடியும் இங்கு அழைத்து வர வேண்டும் என்று வாசுதேவ கிருஷ்ணர் கட்டளை விடுகின்றார். ஸோ அவருடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு இவர்களுடைய வேண்டுதலையும் ஏற்றுக்கொண்டு ஸ்ரீமன் நாராயணர் வாசுதேவ கிருஷ்ணராக குழந்தையாக மாறினார். ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யோகமாயா சக்தியின் மூலியமா எல்லாமே நடக்குது. ஸோ யோகமாயா யாரு? கிருஷ்ணருடைய ஒரு அம்சம், ஒரு சக்தியாக இருக்கின்றார். அவருடைய ஆசையினால, அவருடைய கருணையினால எல்லா வேலைகளும் தானாக நடக்கின்றது. அப்படி இருக்கிற பட்சத்துல கிருஷ்ணர் குழந்தையாக மாறிய பொழுது, அதாவது வாசுதேவ கிருஷ்ணர் குழந்தையாக மாறிய பொழுது வசுதேவர் என்ன செய்கிறார்? ஒரு கூடையில குழந்தையை அழகாக எடுத்து அந்த கூடையில அமரச் செய்கின்றார். அப்படியே படுக்க வைக்கின்றார். படுத்து வைத்த பிறகு குழந்தை அங்கும் இங்கும் திரும்பாத வண்ணம் பக்கத்துல அழகாக துணியெல்லாம் எடுத்து வைக்கிறார். பொதுவாக பார்த்தீங்களா நம்மளோட தாய்மார்கள் குழந்தையை ஈன்றெடுத்த தாய்மார்கள் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தையை எங்கேயாவது அழைத்துட்டு போகணும், கூடையில் வைத்துக்கொண்டு எங்கேயாவது அழைத்து செல்லணும் அப்படின்னாக்கா அவங்க அப்படிதான் வச்சிருப்பாங்க. பக்கத்தில் 2 பூஸ்டர் வச்சிருப்பாங்க, தலையணை வச்சிருப்பாங்க சின்னதா. குழந்தை அங்கும் இங்கும் திரும்பக்கூடாது, அழகாக சுருட்டி அழகாக எடுத்து வச்சு குழந்தைய ரொம்ப கவனமாக எடுத்து கூடையில் வைத்து அழைத்து செல்வார்கள். அதே போல வசுதேவர் மகாராஜா என்ன பண்றார்? கிருஷ்ணர் குழந்தைய கூடையில வைத்து இங்கிருந்து மதுராவிலிருந்து நந்த கிராமத்திற்கு, அதாவது கோகுலத்திற்கு அழைத்து செல்வதற்காக ஆயுத்த வேலையில் இருக்கின்றார். அப்பொழுது அவருடைய கையில் எல்லாமே விலங்குகள் பூட்டப்பட்டு இருந்தது. ரொம்ப கடுமையான இரும்பாலான விலங்குகள் பூட்டப்பட்டு இருந்தது. அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை, அதாவது வாசுதேவ கிருஷ்ணரை கையில் ஏந்தியவாறு என்ன நடந்ததுனாக்கா, இந்த யோகமாயா சக்தியின் மூலியமாக அவருக்கு போடப்பட்டிருந்த அனைத்து விலங்குகளும் தானாகவே கவிழ்ந்தது. போடப்பட்டிருந்த அனைத்து விலங்குகள், கையில காலில் போடப்பட்டிருந்த அனைத்து விலங்குகள் பார்த்தீங்கன்னாக்கா தானாகவே கவிழ்ந்தது. எல்லாமே யோகமாயா சக்தியின் மூலியமாக நடைபெற்றது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆச்சாரியர்கள் அழகாக ஒரு வர்ணனை கொடுத்திருக்காங்க. அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வைத்திருந்த அந்த கூடை நம்மளுடைய நாவிற்கு ஒப்பாக பேசுகின்றார்கள். அதே சமயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நாமமாக போற்றப்படுகின்றார்கள். யார் ஒருவர் தன்னுடைய நாவில் பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த பிறப்பு இறப்பு மூப்பு பிணியிலிருந்து, சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கின்றார்கள். அதாவது பாகவத புராணத்திலும் சரி, எல்லா சாஸ்திரம் சொல்லப்படுகின்றது. நாம சங்கீர்த்தன யஷ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமநாதம் நமாமி ஹரிபரம். ஸோ பாகவதத்துல அழகாக சொல்லப்படுகின்றது. 12வது ஸ்கந்தத்துல 13வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகத்துல அழகான இந்த விஷயம். நாம சங்கீர்த்தன யஷ்யா, யாரு ஒருவர் பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ சர்வ பாப பிரணாசனம், எல்லா பாவங்களும் போகின்றதாம். நம்ம பகுனாம் ஜென்மனம் அந்தே, பல ஜென்மங்களை தாண்டி 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 கர்மங்களை செய்து செய்து பல தவறுகளை செய்து நமக்கு ஒரு அரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பாகவத புராணம் அழகாக சொல்லப்படுகின்றது. லப்த்வாசு துர்லபம் இத பவு சம்பவாந்தே மானுஷ்யம் அர்த்தடாம் அனித்யம் அப்பிய தீரா துருநாம் யதேத் அனுமிருத்தியாவ நிஸ்ரீயாசய விஷய கலவு சர்வதா ஷா. லப்த்வாசு துர்லபம் மானுஷ்யம் அர்த்தடாம் அனித்யம் அப்பிய தீரா. ஒரு மிகவும் அரிதான ஒரு பிறப்பு கிடைச்சிருக்கு நமக்கு. என்ன பிறப்பு? மானிட பிறப்பு கிடைச்சிருக்கு. இந்த மானிட பிறப்பு கூட சிறிது காலம் மட்டுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வாய்ப்பு. அந்த சிறிது காலத்துல பக்தி செய்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்பு மிகவும் அரிதான ஒரு வாய்ப்பு. யாரோ ஒருவருக்கு மட்டுமே இந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அந்த ரீதியில சில பிரபுபாதருடைய கருணையினால நமக்கு பகவானை பத்தி தெரிஞ்சு கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சைத்தன்ய மகாபிரபுடைய தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கின்றது.
நாம சங்கீர்த்தனம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரித்தம் என்ற போன்ற நூல்களை, ஆன்மீக நூல்களை படிப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கின்ற. ஸோ இதுல என்ன முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, பகவானுடைய நாமத்தை நாம் சொல்வதில் சிறிதளவு கூட மறந்து விடவே கூடாது. எப்பொழுதும் சததம் கீர்த்தயந்தோமாம், எப்பொழுதும் பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ரீதியில பகவானுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. ஸோ சைத்தன்ய ரச விக்கிரக பூர்ண சுத்தோ நித்தியம் முக்தோ பின்னாத்மன் நாம நாமினோ. ஸோ பகவானுக்கும் பகவானுடைய நாமத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. அது பூரணமானது, தூய்மையானது. எப்பொழுதும் பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்லிக் கொண்டே இருக்கணும். அந்த ரீதியில குலசேகர ஆழ்வார் ரொம்ப அழகாக பாடியிருக்கின்றார். முகுந்தா மாலா சோஸ்திரம் அழகான வரிகளை கொடுத்திருக்கின்றார். சத்ரு செய்தைக்க மந்திரம் சகலமுபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம் சம்சாரோ சேத்ர மந்திரம் சமுச்சித தமச சங்க நிர்யாண மந்திரம் சர்வம் ஐஸ்வர்யாய்க மந்திரம் வியாசன புஜக சந்தஸ்திர சந்திரான மந்திரம் ஜெயவே ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம் ஜப ஜப சததம் ஜன்ம சாபல்ய மந்திரம். என்ன சொல்றாரு? ஜப ஜப சததம். எப்பொழுதும் பகவானுடைய நாமத்தை நாம் உச்சாரணம் செய்வதனால என்ன நடக்குதுனாக்கா, ஜென்ம சாஃபல்ய மந்திரம். நம்ம இந்த மனித பிறப்பை அடைந்ததற்கான வெற்றிகரமான இந்த மனித பிறப்பு அடைந்ததற்கான ஒரு முன்னேற்றத்திற்குரிய ஒரு வழியாக இருக்கின்றது. நல்ல ஒரு பலன்களை அடையக்கூடிய வழியாக இருக்கின்றது பகவானுடைய நாமங்களை ஜபம் செய்வது. ஸோ அந்த முதல் வரியில் என்ன சொல்றாருனாக்கா, சத்ரு செய்தைக்க மந்திரம். சத்ரு என்றால் விரோதிகள். நம்ம கிட்ட நிறைய விரோதிகள் இருக்காங்களோ, நம்மளோட இருதயத்துல உள்ளத்துல நிறைய விரோதிகள் இருக்காங்க. காமம், கோபம், பேராசை, நிறைய காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சர்யா. ஸோ இந்த அனைத்து விதமான விரோதிகளையும் அழிக்கக்கூடிய ஒரே மந்திரம் பகவானுடைய திருமந்திரம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அடுத்த வரைக்கும் சொல்றார் ஜன்ம சாபல்ய மந்திரம். இந்த ஜன்மம், இந்த பிறப்பை வெற்றிகரமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரே மந்திரம் பகவானுடைய திருமந்திரம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இதுல முக்கியமாக கருதப்படுவது என்னதுனாக்கா, பகவானுடைய லீலைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருடைய தோற்றங்களை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பௌதிக உலகத்துல வாழ்ந்து கொண்டு மற்றவர்களுடைய தோற்றத்தை பத்தி தெரிந்து கொள்கிறோம், மற்றவர்களுடைய பிறப்பை பத்தி தெரிந்து கொள்கின்றோம். உதாரணமாக இந்த சினிமா நடிகர்கள், அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர். அவங்க எப்ப பிறந்தாங்க, அவங்க என்ன கலர் ட்ரெஸ்ஸு போடுறாங்க, அவங்க எப்படி உடுத்துறாங்க, அதே போல நம்மளும் உடுத்தணும். அவங்க எப்படி பேசுறாங்க, அதே போல நம்மளும் பேசணும். அவங்க எந்த மாதிரி பாவனையில இருக்காங்க, நம்மளும் அதே மாதிரி பாவனையில இருக்கணும். இது எல்லாமே நகல் செய்யறதுனால என்ன நடக்குது? 5 காசுக்கு கூட பிரயோஜனமே கிடையாது. இது யாரையும் பகவான் லோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. கிருஷ்ணர் சொல்றார், யார் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மறுபடியும் இங்க திரும்பி வருவதில்லையா அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் பகவானுடைய கதைகளை கேட்கறதுல நம்மள ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். பாகவத புராணத்துல 11வது ஸ்கந்தத்துல 6வது அத்தியாயத்துல 44வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகாக சொல்கின்றார். தவாபி கிரீடித்தம் கிருஷ்ணா நிருணாம் பரமமங்கலம் கரணபீஷம் அசாதஜ்ய ஜந்தி ஹன்யம் ஸ்பிரஹாம் ஜனஹா. ஸோ யார் ஒருவர் உங்களுடைய கதைகளை இந்த காதில் மூலியமாக கேட்கின்றார்களோ, ஸ்ரவணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 9 விதமான பக்தி தொண்டுல இந்த ஸ்ரவணம் என்பது மிகவும் முக்கியமானது. இந்த ஸ்ரவணம் இருந்தால்தான் இங்கு பகவானை பத்தி பேச முடியும். ஸ்ரவணம், கீர்த்தனம், பகவானை பத்தி பேச முடியும். அந்த ரீதியில கேட்பவர்கள் என்ன நடக்குது காது மூலியமாகனாக்கா, பரம மங்களம், அனைத்து விதமான மங்களகரமான விஷயங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில சேரப்போகின்றது. பாகவத புராணம் சொல்கின்றது. மற்றும்
என்ன சொல்றார்? ஸ்ருண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனம் ஹிருதி ஹந்தஸ்தோ ஹி ஆபத்ராணி விதுனோதி ஸ்ருஷதம். ஸோ யார் ஒருவர் பகவானுடைய கதைகளை காதால கேட்டு அவர்கள் மனதார பகவானை தியானம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான நல்ல நல்ல விஷயங்கள் சேரப்படுகின்றது. ஸோ நாரதர் முனி கொண்டு அழகாக சொல்கின்றார், சதா சேவ்யா ஸ்ரீமத் பாகவதி கதா யஸ்ய ஸ்ரவண மாத்ரேன ஹரி சித்தம் சமாஸ்ரியேத். என்ன சொல்றார்? ஹரி சித்தம் சமாஸ்ரியேத். யார் ஒருவர் பகவானுடைய கதைகளை பேசி பாடி அதை ஸ்மரணம் செய்து கொண்டு இருக்கின்றார்களோ ஹரி சித்தம் சமாஸ்ரியேத். பகவான் என்ன பண்றார்? அவர்களுடைய இருதயத்துல அவரே அப்படியே உள்ளுக்கு உறங்கிக் கொண்டிருக்கிறாராம். உறங்கிக் கொண்டிருக்கின்றார் அப்படி சொல்வதை விட அந்த பகவானை பற்றி பேசக்கூடியவர்களுடைய இருதயத்தில் அவரே குடிக்கொண்டிருக்கின்றாராம். ஸோ பொதுவாக பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்றார், சர்வசே சாகம் இருடி சன்னிவிஸ்தோ, எல்லாருடைய இருதயத்திலும் நான் குடிக்கொண்டிருக்கின்றேன்னு சொல்றார். ஆனா இங்க பகவான் எல்லாருடைய இருதயத்திலையும் ஷிரோடகசாயு விஷ்ணுவாக குடிக்கொண்டிருக்கின்றார். ஆனா இந்த பாகவதத்தை கேட்பவர்கள், பாகவதத்தை படிப்பவர்கள், அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையர்களுடைய இருக்கிற இதயத்துல கிருஷ்ணர் சாட்சா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே குடிக்கொண்டிருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. அந்த ரீதியில பகவானை பத்தி கேட்கறதுல நம்ம அளப்பெரிய ஆசையை ஆவலை நாம் வளர்த்து கொள்வது இன்றியமையாத ஒரு விஷயமாக கருதப்படுகின்றது. ஸோ இப்போ என்ன நடக்குது? வசுதேவர் மகாராஜா கிருஷ்ணர் குழந்தை, அதாவது வாசுதேவ கிருஷ்ணர் குழந்தையை அழைத்து செல்வதற்காக ஆயுத்தமாக இருக்கின்றார். அப்ப அவர் இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 16 சிறைச்சாலையில 16 கதவுகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு கதவின் மேல பார்த்தீங்கன்னா பெரிய பயங்கரமான ஒரு பாறைக்கல் இருக்கு. பயங்கரமான பெரிய ஒரு பாறைக்கல் இருக்கு. அந்த பாறைக்கல் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கதவுலையும் 2 சிங்கங்கள் காவலுக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சிங்கம் அப்படி கல்லில் வச்சிருப்பாங்க. ஆனால் மதுரா ஜெயில்ல சிங்கம், உண்மையான உயிருள்ள கொடிய சிங்கம் 2 சிங்கங்கள் இருக்கு ஒவ்வொரு கதவு வாசல்லையும். அது மட்டும் இல்லாமல் கொடூரமான காவலாளிகள் ஆயுதத்துடன் இருக்கின்றார்கள். ஸோ இவர்கள் எல்லாரையும் தாண்டி செல்வது அப்படின்னாக்கா மிகவும் கடினம். ஒரு அடி வைத்தாலே ஆபத்து நிறைஞ்சிருக்கு. ஆனா இந்த 16 கதவுகளை தாண்டி போகணும்னா எப்படி சாத்தியமாகும்? இது எல்லாமே யோகமாயாவுடைய சக்தியினால சாத்தியமாகுது. பகவானுடைய கருணையினால, யோகமாயாவோட சக்தியினால எல்லா காவலாளிகளும் தூங்குகின்றார்கள். அந்த மதுரா சிறைச்சாலையில் இருக்கின்ற அனைவரும் உறக்கத்தில் தள்ளப்பட்டனர். சிங்கங்கள் முதற்கொண்டு தூக்கத்தில் தள்ளப்பட்டன. அந்த பாறைக்கல் அப்படியே இருக்கின்றது. ஒரு கல்லு கூட கீழே விழுகல. அது மட்டும் இல்லாமல் வாசுதேவ கிருஷ்ணரை கையில் ஏந்தியவாறு வசுதேவர் மகாராஜா செல்லும் பொழுது ஒவ்வொரு வாசலும் தானாகவே திறக்கப்படுகின்றன. எல்லா கதவுகளும் ஒரே நேரத்தில் திறக்கப்படவில்லை. வாசுதேவர் ஒவ்வொரு கதவாக செல்லும் பொழுது கதவுகள் தானாக இலேசாக திறக்கப்பட்டது. இது எல்லாமே வாசுதேவ கிருஷ்ணருடைய கருணை மற்றும் அவருடைய சக்தியாக இருக்கின்ற யோகமாயா சக்தியின் மூலியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வாறாக ஒவ்வொரு கதவையும் தாண்டி 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 வாசுதேவ கிருஷ்ணரை வசுதேவர் கூடையில் வைத்து தலையில் வைத்து கொண்டு செல்கின்றார். அப்படி செல்லும் பொழுது வெளியே சரியான மழை, எப்படி நமக்கு இன்று சரியான மழை பெய்கின்றதோ, இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரியான கடுமையான மழை. அந்த கடுமையான மழை பெய்யும் பொழுது பார்த்தோம்னாக்கா வெளி பார்வைக்கு பார்க்கும் பொழுது சரியான வேகமாக கடுமையான மழையை பொழியும் பொழுது யாரும் வீட்டிலிருந்து வெளியே போக மாட்டார்கள். வீட்டில் இருப்பவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்து உறங்கி விடுவார்கள். வீட்டுக்கு வெளியே இருப்பவர்கள்
எவ்வளவு சீக்கிரமாக வீட்டிற்கு வர வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரமாக வீட்டுக்கு வருவார்கள். அப்படி வீட்டிற்கு வெளியே தூரத்தில் இருப்பவர்கள் மழை நின்ற பிறகுதான் வீட்டிற்கு வருவார்கள். அது மட்டுமல்லாமல் மழையில யாராவது நடந்தாலும் மழையின் சத்தத்தினால எதுவுமே கேட்க முடியாது. இது எல்லாமே வெளிப்படையான ஒரு விஷயம், நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதற்கும் மேலாக இங்கு ஆச்சாரியர்கள் அழகாக இந்த மழை பொழிவதற்கான வர்ணனைகளை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த மழை எதற்காக பொழிகின்றது? சாதாரணமா மழை பொழிதுன்னா ஏதோ மழை பொழியுது அப்படி நம்ம இருந்துருவோம். ஆனா ஆச்சாரியர்கள் வர்ணனை பாருங்க, மழை எதற்காக பொழிகின்றது அப்படின்னு அழகா சொல்றாங்க. அதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த கருமேகங்கள் கிருஷ்ணருடைய வர்ணத்தை பார்த்த பிறகு ஆனந்தத்துல அழுகின்றதாம். கிருஷ்ணர் கருமேக வர்ணம், கண்ணன் கருமேக வர்ணம், மேகஷாம். மேகம் என்றால் மேகம், அந்த மேகம் எப்படி இருக்கும்? கருநீல வர்ணமா இருக்கும். அப்ப இந்த மழை மேகங்கள் கிருஷ்ணர் பிறந்ததை பார்த்த பிறகு, ஆஹா, கிருஷ்ணர் எந்த வர்ணத்திலும் பிறக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா அவர் எங்களுடைய வர்ணத்துல பிறந்திருக்காரே, எங்களுடைய வம்சத்துல ஒரு வர்ணமாக பிறந்திருக்காரே. அதனால தன்னுடைய ஆனந்தத்தை அடக்கி வைத்துக் கொள்ள முடியாமல் கண்ணீராக பொழிகின்றதாம். ஆச்சார வர்ணனை பார்த்தீங்களா? நம்ம மழை பெய்யுது, ஏதோ மழை பெய்யுது அப்படின்னு நம்ம பாட்டு இருந்துருவோம். ஆனா கண்ணன் எங்களுடைய வம்சத்துல ஒருத்தனாக அதே வர்ணத்துல பிறந்திருக்கானே அப்படின்னு ஆனந்தத்துல தன்னுடைய கண்ணீரை அடக்கி வைத்துக் கொண்டு தாங்க முடியாமல் மழையாக பொழிகின்றதாம். அடுத்தது சொல்கின்றார், இந்த மழை பொழிவதற்கான இன்னொரு காரணத்தை சொல்கின்றார்கள். என்னதுனாக்கா, தேவகி அம்மா பிரசவம் முடிந்த பிறகு கிருஷ்ணருக்கு பால் கூட கொடுக்க முடியல. அந்த இடத்துல அவர் அந்த இடத்துல குளிப்பாட்ட கூட முடியல, ஸ்நானம் கூட செய்ய முடியல. அந்த இடத்துல வசதி வாய்ப்பு எதுவுமே கிடையாது. அப்ப வசுதேவர் இங்கிருந்து நந்த கிராமத்திற்கு அழைத்து சென்று யசோதா அம்மா அதுக்கப்புறம் தான் வாசுதேவ கிருஷ்ணரை ஸ்நானம் செய்ய முடியும், குளிப்பாட்ட முடியும். அப்ப இப்பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த மழை மேகங்கள் நினைக்குதான் இப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு கிருஷ்ணரை அபிஷேகம் செய்வதற்கு. அதனால மழை பொழிகின்றதாம். கிருஷ்ணரை அபிஷேகம் செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, முதல் வாய்ப்பு. அதுவும் இன்னும் யாரும் அபிஷேகம் பண்ணல, யாரும் குளிப்பாட்டல, ஆனா எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால இந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது, அதனால நாங்க மழையாக பொழிந்து அவரை அபிஷேகம் பண்றோம் அப்படின்ட்டு மழை பொழிகின்றதாம். இதுல இன்னொரு ஆச்சாரியார்கள் இன்னும் அழகா சொல்லி இருக்கின்றார். கிருஷ்ணர் கீதையில அழகா சொல்லி இருக்கின்றார். 9வது அத்தியாயத்துல 26வது ஸ்லோகத்துல அழகாக சொல்லி இருக்கின்றார். என்ன சொல்றார்? பத்ரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரயாச்சதி தத் அகம் பக்தி உபாரத்தம் அஸ்னாமி பிரயாத்மனஹா. கிருஷ்ண சொல்றார், பத்திரம் ஒரு இலை, புஷ்பம் ஒரு மலர், பழம் தோயம் தண்ணீர். யார் ஒருவர் எனக்கு அன்பாக பழமோ இலையோ பூவோ தண்ணீரோ அன்புடன் யார் ஒருவர் எனக்கு கொடுக்கின்றார்களோ, அர்ப்பணம் செய்கின்றார்களோ பக்தியுடன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த மழை மேகங்கள் நினைக்கின்றதாம், நம்ம கையில பழம் கிடையாது, இலை கிடையாது, பூ கிடையாது, நம்ம கிட்ட இருக்கிறது ஒன்னே நீர் மட்டும் அதிகமாக இருக்கு. அதனால நாங்கள் உங்களுக்கு தண்ணீரை பக்தியோட சமர்ப்பணம் செய்கின்றோம் அப்படின்ட்டு மழையாக பொழிகின்றோம் என்று ஆச்சாரியர்கள் வர்ணனை சொல்கின்றார்கள். இதற்கும் மேற்பட்டு இன்னொரு ஆச்சாரியர்கள் அழகாக சொல்கின்றார். என்ன சொல்ற அப்படின்னாக்கா, இந்த கடலுடைய அரசன்
கடலுடைய அரசன் வந்து கடலாக கருதப்படுகின்றார். அந்த கடலுக்குள்ள இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா முத்து, அந்த சிப்பிக்குள்ள முத்து இருக்கும். அந்த சிப்பிக்குள்ள முத்து இருக்கும் பொழுது அந்த முத்து வந்து லக்ஷ்மி தாயாராக கருதப்படுகின்றார். அப்ப லக்ஷ்மி தாயாராக இருக்கும் பொழுது கடலுடைய அரசன் வந்து கிருஷ்ணருக்கு மாமனாராக இருக்கின்றார். அப்ப தன்னுடைய மருமகன் பிறந்ததுனால தன்னுடைய மகளின் சார்பாக இவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே, பரிசாக ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்பதற்காக கடல் அரசன் மேகங்களை அழைத்து, இங்கிருந்து உங்களால எவ்வளவு தண்ணீர் எடுத்துக்கொள்ள முடியுமோ எடுத்துக்கொண்டு அதை அபிஷேகமாக என்னுடைய நன்கொடையாக என்னுடைய மருமகனுக்கு நீங்க சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மேகங்கள் அங்கிருந்து கடலிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு மழையாக பொழிகின்றதாம். இன்னொரு ஆச்சரியர் இன்னும் அழகாக சொல்கின்றார். கிருஷ்ணர் வந்துட்டு கருணா சிந்து, கிருபா சிந்து என்று நிறைய பேர் இருக்கு. கருணா சிந்து என்றால் கடலளவு கருணை வாய்ந்தவர். அப்ப இந்த கடல் அரசன் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, இங்க கடல் போல நாங்க இருக்கின்றோம், கருணை கொடுப்பதற்கு கடல் அளவு நாங்க இருக்கின்றோம். அப்ப நீங்க கருணா சிந்து என்றால் அந்த கருணையை நீங்க இங்கிருந்து எடுத்துக்கொள்ளலாம். எங்க இந்த கடலிலிருந்து இந்த கருணா சிந்து எடுத்துக்கொண்டு நீங்க மழையாக பொழிய வேண்டும் என்று அந்த மேகங்கள் அழைத்து மறுபடியும் இங்கிருந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாராம். ஸோ இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க எதனால மழை பொழிகின்றது என்று. ஸோ இம்மாதிரி மழை பொழிது கொண்டு இருக்கும் பொழுது வாசுதேவ கிருஷ்ணரை கூடையில வைத்து ஏந்தியவாறு வசுதேவர் சிறைச்சாலையிலிருந்து புறப்படுகின்றார். அப்படி புறப்படும் பொழுது அவருக்கு பின்னாடி இருந்து ஆதிசேஷன், யாரு? பலராமர் குடையாக வருகின்றார். எதற்கு குடையாக வருகின்றார்? அத கூட ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக வர்ணிக்கின்றார்கள். கிருஷ்ணர் வாசுதேவ கிருஷ்ணரை வசுதேவர் கூடையில வைத்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் மேல மழை படக்கூடாது என்பதற்காக பின்னாடி பலராமர் ஆனந்த சேஷராக வருகின்றார் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் சொல்றார். இன்னொரு ஆச்சாரியர் என்ன சொல்ற அப்படின்னாக்கா, கிருஷ்ணரை மிகவும் கவனமாக, அதாவது வாசுதேவ கிருஷ்ணரை மிகவும் கவனமாக யாருடைய பார்வையிலும் படக்கூடாது என்பதற்காக மழை பொழிகின்றது. இந்த மழைக்கு நாம்பளும் உதவி செய்ய வேண்டும். அதாவது யாரும் கம்சனுடைய மகாராஜனுடைய ஆட்கள் யாரும் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக இந்த ஆதிசேஷன் அவர்களை பின்தொடர்ந்து கவனமாக அவர்களை அரவணைத்துக் கொண்டு பின்னாடி செல்கின்றதாம். நிறைய விஷயங்கள் வந்து ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. எதுக்காக மழை பொழிகின்றது, எதுக்காக ஆதிசேஷன் பின்னாடி வருகின்றார் அப்படின்னு. இப்ப இந்த குழந்தை வசுதேவ கிருஷ்ணரை அழைத்து சென்று மதுராவிலிருந்து அழைத்து செல்கின்றார் பிருந்தாவனத்திற்கு, அதாவது கோகுலத்திற்கு அழைத்து செல்கின்றார். அப்படி அழைத்து செல்லும் வழியில யமுனை நதி இருக்கின்றது. அப்ப அந்த யமுனை நதி கூட அவர்களுக்கு செல்வதற்காக பாதை கொடுக்கின்றது. ஏன்னா யமுனை நதியை கடக்க வேண்டும், மழை பொழிகின்றது, அந்த நேரத்தில் படகோட்டி யாரும் கிடையாது. அதனால இந்த யமுனை நதி என்ன பண்ணுது? பாதை வழி கொடுக்கின்றது கடந்து செல்வதற்கு. இந்த கடந்து செல்வதற்கு கூட வழி கொடுப்பது கூட ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எதற்காக யமுனை நதி வந்து பாதை கொடுக்குது அப்படின்னாக்கா, ஏற்கனவே யமுனையில காளிந்தி என்று ஒரு அரக்கன் வாழ்ந்துகிட்டு இருக்கின்றான். காளிந்தின்னா ஒரு சர்ப்பம், பாம்பு ஒன்று இருக்கு, காளியா. அந்த காளியா விஷத்தை கக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய மேனிய முழுதுமாக விஷமாக இருக்கின்றது. அதனால இன்னும் மறுபடியும் இன்னொரு பாம்பு வருகின்றதே, அதுவும் இங்க வந்து தங்கிவிடுமோ என்ற அச்சத்தினால யமுனை பாதை கொடுக்குதான். இன்னொரு ஆச்சரியம் இன்னும் அழகாக சொல்கின்றார். நான் ஏற்கனவே இங்க துன்பத்துல இருக்கிறேன், என்னுடைய துன்பம் என்னாதுன்னு தெரிந்து கொண்டு எவ்வளவு சீக்கிரமாக வர முடியுமோ வந்து இங்க இருக்கின்ற காளியனை நீங்க வந்து வதம் செய்ய வேண்டும், அதற்காக நான் வந்து உங்களுக்கு பாதை கொடுக்கிறேன் என்று பாதை கொடுக்குதான். ஸோ முதல்ல என்னது? ஏற்கனவே உள்ளுக்கு வந்துட்டு காளியா இருக்கின்றார்,
சர்ப்பம் இருக்கின்றது, கொடிய நாகம் இருக்கு. அது விஷம் கக்கி கக்கி எல்லாருக்கும் பாதகமாக இருக்கின்றது. அந்த பயத்தினால பாதை கொடுக்குது யமுனை நதி. இரண்டாவது, புரிந்து கொள்ளுங்கள், இங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ளுக்கு இருக்கிறேன். இந்த நதிக்குள்ள காலிந்தி பாம்பு இருக்கு, காளியா பாம்பு இருக்கு. அந்த பாம்புனால நான் எவ்வளவு துயரப்பட்டு இருக்கேன். என்னுடைய கஷ்டத்தை நீங்க போக்க வேண்டும் என்பதற்காகவே வழிவிடுகின்றதான். கூடிய சீக்கிரமே நீங்க இந்த பாம்பை கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. இன்னொரு ஆச்சாரியர் இதற்கும் அப்பாற்பட்டு மேல இன்னொரு விஷயத்தை சொல்கின்றார். இந்த காளிந்தி கொன்ற இந்த காளிந்தி இங்கிருந்து விரட்டிய பிறகு என்னை புரிந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய மனதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக பாதை கொடுக்குதான். நான் உங்க மேல எவ்வளவு பிரியமா இருக்கேன் கிருஷ்ணா, அதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பாதை கொடுக்குதான். என்னுடைய இருதயத்தை பாருங்க அப்படின்ட்டு. இன்னொரு ஆச்சரியர் இன்னும் அழகாக சொல்கின்றார். என்னுடைய அண்ணனின் பெயர் பாத்தீங்கன்னா யமராஜர், அவருடைய தங்கை தான் நான் யமுனை. அப்ப என்னுடைய அண்ணன் யமராஜன் உயிர்களை எடுக்கிறான். ஆனா நான் எல்லாரும் வாழ்வதற்காக யமுனையிலிருந்து நீர் எல்லாரும் பருக வேண்டும் என்பது இந்த கிராமத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் நான் ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றேன் யமுனை. அந்த ரீதியில என்னை பாருங்க அப்படின்னு சொல்வதற்காக பாதை கொடுக்கலாம். ஸோ இம்மாதிரி ஆச்சாரியர்கள் மிகவும் ரொம்ப அழகான வர்ணனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதனால யமுனை நதி பாதை கொடுத்து அந்த வழியை கொடுத்து அவர்களுக்கு நந்த கிராமத்திற்கு அழைத்து செல்கின்றது என்று. ஸோ இவ்வாறாக நந்த கிராமத்திற்கு சென்று நந்த கிராமத்தில் நந்த மகாராஜாவுக்கும் யசோதம்மாவுக்கும் பிறந்த குழந்தையை, அதாவது பாகவத புராணத்துல 10வது ஸ்கந்தத்துல அழகாக சொல்லப்படுகின்றது. ஸ்ரீல விஷ்ணு சக்கரவர்த்தி தாக்கூர் அழகா சொல்கின்றார், மதுரா ஜெயில்ல பிறந்தது வாசுதேவ கிருஷ்ணன். அதே சமயத்துல இங்க யசோதம்மாவுக்கும் 2 குழந்தைகள் பிறந்தது. ஒன்று ஆண் குழந்தை, இன்னொன்று பெண் குழந்தை. ஆண் குழந்தை மிகவும் கருப்பாக இருந்ததுனால சரியா தெரியல. ஆனா பெண் குழந்தையை வசுதேவர் கிருஷ்ணரை பக்கத்துல வைத்துக் கொண்டு வசுதேவர் பெண் குழந்தையில மறுபடியும் கூடையில வைத்துக் கொண்டு மறுபடியும் மதுராக்கு வந்தார். மதுராக்கு வந்த பிறகு பெண் குழந்தையை கொண்டுட்டு வந்த பிறகு யோகமாயா சக்தியின் மூலியமாக மறுபடியும் போடப்பட்டிருந்த விலங்குகள் மறுபடியும் கதவுகள் எல்லாமே தானாக சாத்தப்பட்டது. சிங்கங்கள் விழித்து கொண்டது, காவலாளிகளும் விழித்து கொண்டார்கள். அப்பொழுது சிறைச்சாலை உள்ள வந்த பிறகு குழந்தை கதற ஆரம்பித்தது, அழுக ஆரம்பித்தது. அந்த அழுகுரல் கேட்ட பிறகு கம்சன் புரிந்து கொண்டான், 8வது குழந்தை பிறந்து விட்டது. இந்த 8வது குழந்தை மூலியமா தான் எனக்கு மரணம் நேரிடுகின்றது என்று தெரிந்து கொண்டு அந்த 8வது குழந்தையை கொள்வதற்காகவே கம்சன் நேரடியாக சிறைச்சாலைக்கு அந்த 8வது குழந்தையை வசுதேவரிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு செவிற்றில் அடிக்க முற்பட்ட போது அந்த குழந்தை பெண் குழந்தை யோகமாய சக்தி துர்கா தேவியாக காட்சி கொடுத்து, ஏ கம்சா முட்டாள், உன்னை கொல்ல போகும் குழந்தை ஏற்கனவே பிறந்து விட்டது, உனக்கு மரணம் நிச்சயம் என்று சொல்லி காளி தேவி அங்கிருந்து மறைந்து சென்றாள். ஸோ இவ்வாறாக கிருஷ்ணர், வாசுதேவ கிருஷ்ணர் மற்றும் யசோதம்மாவுக்கு பிறந்த கிருஷ்ணர் குழந்தையும் பக்கத்துல இருக்கிறாங்க 2 பேருமே. அப்ப பக்கத்துல இருக்கும் பொழுது வாசுதேவ கிருஷ்ணர் இந்த அழகான கிருஷ்ணரை பார்த்து, ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரணம், எல்லா காரணத்திற்கும் காரணமாக இருப்ப அந்த முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் பிறந்திருக்கிறத பார்த்து இந்த வாசுதேவ கிருஷ்ணர், இந்த வாசுதேவ குழந்தை கிருஷ்ணர் அந்த கருநீளமாக இருக்கின்ற கிருஷ்ணரை பார்த்து அப்படியே பக்கத்துல வரார். இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்க,
என்னை காட்டிலும் இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கே, இந்த குழந்தை யாருன்னு நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவ கிருஷ்ணர் முழுமுதற் கிருஷ்ணரை பார்த்து இந்த வாசுதேவ கிருஷ்ணர் கிட்ட 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 நெருங்குறார். கிட்ட கிட்ட நெருங்கிய பிறகு அப்படியே ஐக்கியமாகின்றார். யாருடைய உடல்ல? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய முழுமுதற் கடவுளாக இருக்கின்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய உடல்ல இந்த வாசுதேவர் கிருஷ்ணர் அப்படியே அடைக்கலம் ஆகின்றார். இப்ப ஒரு உடலில் 2 பேர் இருக்கிறாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய இறுதி உள்ளத்துல அம்சமாக வாசுதேவ கிருஷ்ணர் இருக்கு. ஏன்னா வாசுதேவர் 4 கரங்களுடன் சங்கு சக்கர கதா பத்மாவுடன் இருந்ததுனால அவர் அப்படி இருக்கின்றார். ஸோ இங்க அழகாக சொல்லப்படுகின்றது, இவருக்கு என்ன வேலை? யாருக்கு? வாசுதேவர் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணரோட உடல்ல என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த பேபி கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கும் பொழுது அசுரர்களை வதம் செய்கின்றார், கொலை செய்கின்றார் அசுரர்களை. இந்த அசுரர்கள் யாரு பார்த்தோம்னாக்கா, எல்லாமே கம்சனால அனுப்பப்பட்ட தூது. அந்த தூதுவா இருக்கின்ற அசுரர்களை கிருஷ்ணர் வதம் செய்கின்றார். திருநாவர்த்தனை கொலை செய்கின்றார், அகாசூரனை வதம் செய்கின்றார், பகாசூரனை வதம் செய்கின்றார், சகடாசுரனை வதம் செய்கின்றார், பிரலம்பாசுரனை வதம் செய்கின்றார், தேனுகாசுரனை வதம் செய்கின்றார், பூத்தனா தாயாரை வதம் செய்கின்றார். இது எல்லா வேலையும் செய்வது யாரு பார்த்தீங்கன்னா, 4 கரங்களுடன் சங்கு சக்கர கதா பத்மா ஆயுதத்தோடு இருக்கின்ற வாசுதேவ கிருஷ்ணர் தான் கிருஷ்ணருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டு வதம் செய்கின்றது. அப்ப இந்த பரமபுருஷ பகவான் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஒரு இன்னசென்ட், ஒரு அறியாத ஒரு குழந்தை. அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, வெண்ணெய் திருடுவது, கோபிமார்களுடைய வீட்டுக்கு சென்று ஒவ்வொரு வீட்டாக சென்று வெண்ணெய் திருடுவது, அடுத்தது கோபமார்களுடன் சேர்ந்து கொண்டு வெண்ணெய் திருடுவது, மாடு மேய்ப்பது, கோவர்தன் மலையை சுண்டு வரல தூக்கி நிற்கிறது மற்றும் பற்பல லீலைகளை செய்கிறது, எல்லாமே முழுமுதற் கடவுளாக இருக்கின்ற பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு உடல்ல இன்னொருத்தர் இருக்கின்றார் வாசுதேவ கிருஷ்ணர். அவர்தான் அசுரர்களை அனைவரையும் வதம் செய்வது. அவருக்கு வதம் செய்வதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஆனா முழுமுதற் கடவுளுக்கு அவருக்கு வதம் என்றார்கள், வதம் செய்வது என்ன என்பது தெரியவே தெரியாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் சுட்டிச்சனம் செய்வது, திருடுவது, யசோதாமாவிட நைட் ஸ்டோரி, இரவு நேரத்தில் படுக்கும் பொழுது யசோதாம்மா அவர்கிட்ட கதை சொல்லுவாங்க. கிருஷ்ணருடைய நரசிங்க லீலை சொல்லுவாங்க மற்றும் ராமாயண கதைகளை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி கதைகளை கேட்பது இன்பத்தை அளிக்கக்கூடியது. பகவான் கதைகள் நம்மளும் கேட்க வேண்டும். முக்கியமா இந்த பாகவத புராணம், பகவத்கீதை, ஆச்சாரியர்கள் உபதேசம் இதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்மளால பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். பகவான் கீதையில சொல்றார், பக்தியாமாம் அபிஜனாந்தி யாவன் யாச்சாஸ்மி தத்வதா தத்வதோ ஞாத்வா விசத்தே அனந்தரம். பக்தியாமாம் அபிஜனாந்தி யாவன் யாச்சாஸ்மி தத்வதா தத்தோ மாம் தத்வதோ விசாத்து தத் அனந்தரம். ஸோ பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரே வழி பக்தி சேவை செய்ய வேண்டும். அந்த பக்தி சேவை செய்வதன் மூலியமாக தான் பகவானை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அதே சமயத்தில் 10வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகத்தையும் சொல்கின்றார், தேசம் சததாம் யுக்தானம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தாம் ஏனமாம் உபாயந்தே. ஸோ யார் ஒருவர் என்னை பற்றி தெரிந்து கொள்ள விருப்பப்படுகின்றார்களோ, அந்த ஆவலை வளர்த்து கொள்கின்றார்களோ, அவர்கள் என்னிடம் சேரக்கூடிய அறிவை நானே வழங்குகின்றேன் அப்படின்னு சொல்றார். பாருங்க, கிருஷ்ணன் சொல்றார், அவரிடத்துல நம்ம நெருங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னாக்கா, அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னாக்கா, அந்த அறிவை என்னிடம் சேரக்கூடிய அந்த அறிவை நானே அவர்களுக்கு கொடுக்கின்றேன் அப்படின்னு. ஸோ அந்த ரீதியில
பகவானுடைய கதைகளை கேட்பது நம்ம வந்து ரொம்ப ஆவல் வச்சிருக்கணும், ஆவலாக இருக்கணும். இந்த வகுப்பு பார்த்தீங்கன்னா 9 நாள் நடக்குது, டெய்லி 9 நாள் நடக்குது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வந்து கேளுங்க. நிறைய ஸ்பீக்கர் இருக்காங்க, நிறைய கதைகளை வந்து சொல்ல காத்திருக்காங்க. அந்த கதையில் அந்த ரீதியில் என்னுடைய இந்த பகவானுடைய ஜென்ம லீலை, பிறப்பவருடைய அதிசயமிக்க இந்த லீலை பற்றி சொல்லியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பகவான் மண்ணை திண்ட லீலையை நான் சொல்ல போகிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அது முடியறதுக்கு முன்னே இந்த லீலைகளையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்பீக்கர் வரக்குள்ள அவங்க என்னென்ன லீலைகள் சொல்கிறாங்களோ அதையும் நீங்கள் கேட்டு காதார கேட்டு இன்பமாக இருங்க. ஸோ பகவான் வந்து மண்ணை சாப்பிடுகின்றார். ஏகதா கிரீடமானாஸ்தே ராமாத்ய கோபதாரகா கிருஷ்ணமிருதம் பக்ஷித்வான் இதி மாத்ரேய வேதயான் கஸ்மான் மிருடம் அடாந்தாத்மான் பவான் பக்ஷிதமான் ரஹ வதந்தி தாவகா ஹி ஏதே குமாரஸ்தே கிரஜோபி அஹம் நஹம் பக்ஷிதவான் நம்ப சர்வே மித்யாம் விஷம்ஷினஹ யத் சத்யம் கிராஸ் தர்ஹி சமக்ஷம் பஷ்யமே முகம். ஸோ அழகா கிருஷ்ணர் எவ்வளவு அழகா இந்த விஷயத்தை சொல்றார். பஷ்யமே முகம், சமக்ஷம் பஷ்யமே முகம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னாக்கா, ஏகடா கிரீடமானாஸ்தே, அன்றொரு நாள் கிரீடமானாஸ்தே ராமாத்ய கோபதாரிகா. ராம ஆத்ய கோப அப்படின்னா ராமா என்ற பலராமர் மற்றும் நண்பர்கள் சேர்ந்து விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது அன்றொரு நாள் கிருஷ்ணர் தனிமையான ஒரு இடத்துல தனியான ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு கிருஷ்ணாமிருதம் பக்ஷிதவான் இதி மாத்ரேய வேதயன். அப்ப அன்று ஒரு நாள் பலராமர் மற்றும் குழந்தைகள், சிறுவர்கள், கோபமார்கள் அனைவரும் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது கிருஷ்ணர் மட்டும் தனியான ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு மண்ணை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாராம். அப்படி மண்ணை சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது இந்த கோபமார்கள் அனைவரும் பலராமர் முதல் கொண்டு தாயிடம் சென்று புகார் செய்கின்றனர். இதி மாத்ரேய வேதயன். அம்மா உடையாடுறாங்க, என்னடா இந்த குழந்தை இவ்வளவு குறும்புத்தனம் பண்றானே. அப்ப இந்த இடத்துல அழகாக சொல்லப்படுகின்றது, அம்மா கிருஷ்ணரை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யசோதம்மா கிருஷ்ணரை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் அதிகமாக குறும்புத்தனம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே கிருஷ்ணர் மண்ணு சாப்பிட்றாரு. இன்னும் அதிகமாக அம்மாவுக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. இன்னும் அம்மா என் மேல அதிகமாக பாசத்தை வைக்கணும், என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், அம்மா என்னை பற்றி எந்த மாதிரி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறாங்களோ அதை நான் பூர்த்தி செய்வதற்காகவே கிருஷ்ணர் வந்து மண்ணு சாப்பிட்றாராம். அப்ப இந்த மண்ணு சாப்பிட்றத பார்த்த கோபமார்கள் மற்றும் பலராமர் அம்மாவிடம் சென்று புகார் செய்கின்றார்கள். புகார் செய்யும் பொழுது அம்மா அங்கேருந்து வராங்க. வந்து, ஏன் கிருஷ்ணா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அப்படியே தொடையில வைத்து கொண்டு, கிருஷ்ணா வாயை திற, நான் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து புகார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாயை திறந்து நான் பார்க்கணும், நீ மண்ணு சாப்பிட்றியாமே அப்படின்ட்டுன்னு. அப்ப கிருஷ்ணா சொல்றார், வாயில பேச முடியல கிருஷ்ணருக்கு, ஏன்னா வாயில உண்மையிலே மண்ணு இருக்கு, வாயுக்குள்ள உண்மையிலே மண்ணு இருக்கு. அப்ப அம்மாவிடம் கண்ணுலே பேசுறாராம், அம்மா கிட்ட கண்ணுலே பேசுறாராம், நான் சாப்பிடலாமா அப்படின்னு கண்ணுலே பேசுறாராம். கஸ்மான் தாத்மான் பவான் பக்ஷிதமான் ரஹ. அவங்களாம் வந்து சும்மா கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்மா, நம்பாதீங்க. வதந்தி தாவகாஹி ஹேதே குமாரஸ்தே கிரஜோபி அயம். வதந்தி, இதெல்லாம் கட்டுக்கதை, நான் மண்ணு சாப்பிடவே இல்லம்மா, இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. வதந்தி சொல்றாங்க உங்கள்கிட்ட. அது எதுன்னு வந்து ஏற்கனவே கோபிமார்கள் வந்து உங்கள்கிட்ட வதந்தி, நான் வெண்ணெய் சாப்பிட்றேன், இவங்க வீட்டில் வெண்ணெய் சாப்பிட்றேன், அவங்க வீட்டில் வெண்ணெய் சாப்பிட்றேன், திருடி சாப்பிட்றேன், அது இதுன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் உங்களுடைய சகாக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களும் வந்து என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா அப்படின்ட்டுன்னு கண்ணுலே பேசிக்கிட்டு இருக்காராம் கிருஷ்ணன். வாய் திறக்கல, ஏன்னா வாயில திறந்தாக்கா தெரிஞ்சிடும், உண்மை தெரிஞ்சிடும்,
உண்மையிலே மண்ணு சாப்பிட்றாரு அப்படின்னு. அப்ப ஆச்சாரியர்கள் அழகாக சொல்கின்றார்கள், இந்த மாதிரி பேசக்கூடியவர்ல கிருஷ்ணர் தந்திரமாக பேசக்கூடியவர்ல மிகவும் தந்திரக்காரனம். அப்படி கண்ணிலே பேசிக்கொண்டு கிருஷ்ணர் என்ன பண்றார், மெதுவாக மண்ணை அப்படியே முழுங்குறாராம், சாப்பிட்றாராம், பேசிக்கொண்டே சாப்பிட்றாராம். அப்ப யசோதம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, வதந்தி தாவகாஹே தே குமாரஸ்தே கிரஜோபி அயம். அம்மா என்ன சொல்றாங்க, உங்க அண்ணன் மட்டும் கிடையாது, உன்னுடைய ஃப்ரெண்டு முதல் கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, உன்னுடைய நண்பர்கள் முதல் கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நீ வந்து மண்ணு சாப்பிட்ற அப்படின்னு. அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்ற, கண்ணிலே குமாரஸ்தே, அவங்களாம் சின்ன பசங்க, நம்பாதீங்க அப்படின்னு. சரி, சின்ன பசங்க சொல்றாங்க, நம்பல, ஓகே. அம்மாவும் பேசுறாங்க, கண்ணிலே பேசுறாங்க. உன் கூட பிறந்த அண்ணன் பலராமர் வந்து முதற்கொண்டு வந்து சொல்லியிருக்கானே, அப்படி இருக்குல்ல, அண்ணன் சொன்னது எப்படி தப்பாகும் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணரால வேற எதுவுமே பேச முடியல, கண்ணுல வேற எதுவும் பேச முடியல. அப்ப இந்த நேரத்துல மறுபடியும் கண்ணுல பேசுறாரு, வாயில மண் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாய்க்குள்ள இருக்கின்ற மண் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கண்ணுல பேசுறார். என்ன பேசுறாரு, அம்மா உங்களுக்கு தெரியாதம்மா, அண்ணன் பலராமர்னால எனக்கு பல பிரச்சனை அம்மா அப்படின்ட்டுன்னு. அப்ப யசோதம்மா கேட்குறாங்க, அண்ணன் பலராமனா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு, உங்களுக்கு தெரியாதுமா, வீட்டுல தான்மா அண்ணன் அமைதி, வெளியே வந்துட்டாக்கா என்னை போட்டுக்கிட்டு இல்லாத அநியாயம் பண்றது, அதுவும் என்னோட ஃப்ரெண்டு மத்தியில 4 பேர் முன்னுக்கு வச்சு என்னை அவமானப்படுத்துறது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இது எல்லாமே தந்திர விதமா, தந்திரக்காரன் பேசுவது போல தந்திரமாக அம்மாவிடம் கண்களாலே பேசி கொண்டிருக்கின்றார் கிருஷ்ணர் குழந்தை. அப்ப கிருஷ்ணருக்கு அந்த வயசுல வெறும் 2 வயது தான், அந்த நேரத்துல 2 வயசு தான். அப்ப அம்மா கேட்குறாங்க, என்னதான் பிரச்சனை உனக்கும் பலராமருக்கும் சொல்லு அப்படின்ட்டு. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, உங்களுக்கு தெரியாதுமா, 4 பேர் மத்தியில என்னை அவமானப்படுத்துறது எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா. சரி, என்னதான் நடந்துச்சு சொல்லு அப்படின்னு. ஒரு தடவை நான் என்னோட ஃப்ரெண்டு கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தேம்மா, என்னோட நண்பர்களுக்கு சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப அண்ணன் என்னை கூப்பிட்டு, கிருஷ்ணா இங்க வா, கிருஷ்ணா இங்க வா, கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் அண்ணன் கூப்பிடுறாரு, தாவுஜினா அண்ணன் கூப்பிடுறாருன்னு சொல்லி நானும் என்னண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு போய் கேட்குறேன். அந்த நேரத்துல கிருஷ்ணா உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன், கேளு கிருஷ்ணா அப்படின்ட்டுன்னு பலராமர் சொல்றாராம். என்னது, நீ பாரு கிருஷ்ணா, நான் சிகப்பா இருக்கிறேன். பலராம் எப்பயுமே வந்துட்டு அழகா அந்த அதாவது இந்த பௌர்ணமி நிலவு வர்ணத்துல இருப்பார் பலராமர். நான் சிகப்பா இருக்கேன், அம்மா யசோதாமாவும் சிகப்பா இருக்கிறாங்க, நந்த மகாராஜாவும் சிகப்பா இருக்கிறாங்க, எங்க கலர் எல்லாமே ஒத்து போகுது. ஆனா யசோதாமா சிகப்பா இருக்காங்க, நந்த மகாராஜாவும் சிகப்பா இருக்காரு, நீ மட்டும் கருப்பா இருக்கியே அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணர் குழந்தையினால எதுவுமே பேச முடியல. 4 பேர் மத்தியில பேசும் பொழுது எல்லாரும் சிரிக்கிறாங்களா, கிருஷ்ணரால எதுவுமே பேச முடியலையா. அப்ப இந்த மாதிரி ஒரு இன்னலுக்கு மாட்டிக்கொண்டு நான் இருக்கிறேம்மா, 4 பேர் மத்தியில் இந்த மாதிரிலாம் பேசினா எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். சரிப்பா, அதுக்கு என்னதான் பண்றது அப்படின்ட்டு, இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு அப்படின்னு யசோதம்மா கேட்கறாங்க. அவங்க கண்ணிலே பேசுறாங்க, கண்ணிலே பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கிருஷ்ணர் சொல்றார், அம்மா நீங்களும் கீர்த்திட அம்மாவும் சரியான சிநேகிதிகள், நீங்களும் யசோதம்மாவும் கீர்த்திட அம்மாவும் சரியான ஒரு நெருங்கிய சிநேகிதிகள். அதே போல விருஷபானு மகாராஜாவும் நம்மளுடைய அப்பா நந்த மகாராஜாவும் சிநேகிதர்கள், ஃப்ரெண்ட், 2 பேரும் ஃப்ரெண்டு. அதனால நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசி அவர்களுக்கு ஸ்ரீமதி ராதாராணி என்று ஒரு பெண் குழந்தை இருக்கு, அந்த பெண் குழந்தையை வந்து எனக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னாக்கா என்னோட பிரச்சனை எல்லாமே சால்வ் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்றார். கிருஷ்ணருக்கு எத்தனை வயசு? 2 வயசு. அப்ப அந்த 2 வயசுல திருமணத்தை பத்தி பேசுறார். அப்ப யசோதாமா கேட்கறாங்க, இது நீ ஏற்கனவே முடிவு பண்ணிட்டியா அப்படின்ட்டு கேட்கறாங்க. இல்ல நீ ஏற்கனவே பேசலாம் முடிவு பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்றியா அப்படின்ட்டு. இல்லம்மா, அது வந்து சரியா வராது, நீங்க தான் போய் அங்க பேசணும், அதான் நம்மளுடைய கல்ச்சர்
ஆண் வீட்டார் தான் போய் பெண் வீட்டார்னு பொண்ணு கேட்கணும், அதுதான் கல்ச்சர். அதனால் நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன், நீங்களே போய் பேசுங்கம்மா, எனக்கு எப்படியாவது ஸ்ரீமதி ராதாராணியை திருமணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுமா அப்படின்ட்டு கிருஷ்ணா சொல்கிறார். கண்ணிலே பேசிக்கொண்டு வாயில் இருக்கின்ற மண்ணை சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ யசோதம்மா கேட்குறாங்க, ஸ்ரீமதி ராதாராணியை திருமணம் பண்ணி வைக்கிறதுனால உனக்கு எப்படி இந்த பிரச்சனை தீரும் அப்படின்ட்டு. அப்போ கிருஷ்ணர் ரொம்ப அழகாக வேடிக்கையாக கண்ணிலே சொல்கிறார், அந்த மாதிரி நீங்கள் எனக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னாக்கா நாலு பெண்ணு அண்ணன் 4 பேர் மத்தியில் என்ன பேசும் பொழுது அட்லீஸ்ட் என்னுடைய மனைவி சிகப்பாக இருக்கிறாளே அப்படின்னு அண்ணன்ட்ட சொல்ல முடியும். நான் கருப்பு தான், ஆனால் என்னோட மனைவி சிகப்பாக இருக்கா அப்படின்னு அண்ணன் சொல்ல முடியும். ஆனால் நீ சிகப்பாக இருந்து உனக்கு பொண்ணு கிடைக்கலையா அப்படின்னு நான் அண்ணனை திசை திருப்ப முடியும் அப்படின்னு கண்ணிலே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்ணிலே பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது கிருஷ்ணர் அப்பொழுது வாயை திறக்கிறாராம். வாயை திறந்து என்ன பேசுறாரு? கஸ்மா மிருடம் அடாந்தாத்மான் பவான் பக்ஷிதமான் ரஹ வதந்தி தாவகாஹி ஹேதே குமாரஸ்தே கிரஜோபி அஹம் நஹம் பக்ஷிதவான் அம்ப சர்வே மித்யாம் பிஷம்பினஹ யட் சத்ய கிராஸ்தர்ஹி சமக்ஷம் பஷ்யமே முகம். என்ன சொல்ற? நஹம் பக்ஷிதமான் அம்ப, நான் சாப்பிடல, பாருங்க, நீங்களே பாருங்க, நீங்களே பாருங்க, நீங்களே பாருங்க. நஹம் பக்ஷிதவான் அம்ப சர்வே மித்யாம் பிஷம்பினஹ, எல்லாரும் போய் பேசுறாங்க, எல்லாரும் என்னை பத்தி வதந்தியை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. யட் சத்ய, நான் சத்தியம் பண்றேம்மா, யட் சத்ய கிராஸ்தர்ஹி சமக்ஷம் பஷ்யமே முகம், நீங்களே பாருங்கம்மா, அப்படி முகத்தை நீங்களே பாருங்க சொல்லிட்டு தன்னுடைய வாயை திறந்து காட்டாராம். வாயை திறந்து பாட்டுன பிறகு எங்க காட்டு அப்படின்ட்டுன்னு யசோதாமா கேட்ட பிறகு வாயை திறந்து காட்டிய பிறகு அண்ட சராசரம் அனைத்தையும் கிருஷ்ணருடைய வாயில யசோதாமா பார்க்குறாங்க. போக்தாரம் யஜ்ன தபசம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹுர்டம் சர்வபூதானம் ஞாத்வமம் சாந்திம் ரிச்சதி. ஸோ கீதையில பகவான் சொல்றார், போக்தாரம் யஜ்ன தபசம் சர்வலோக மகேஸ்வரம். 5வது அத்தியாயத்துல 29வது ஸ்லோகத்தில் சொல்றார், எல்லா லோகத்திற்கும் ஈஸ்வரன் நான் தான், சர்வ லோகத்திற்கும் அதிபதி நான் தான். அப்ப இந்த கிருஷ்ணர் வாயை திறந்து பார்த்த பிறகு யசோதம்மா ஆயிரக்கணம் அப்படியே அண்டங்கள் எல்லாத்தையும், லோகங்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அந்த அண்டத்துல ஓரிடத்துல விருந்தாவனத்தை பார்க்குறாங்க. அந்த விருந்தாவனத்துல யசோதம்மா கிருஷ்ணருடைய வாயை திறக்கிறது அதுக்குள்ளே பார்க்குறாங்க. இது எல்லாம் பார்த்த பிறகு யசோதம்மா நினைக்கிறாங்க, நிறைய பேர் ஏற்கனவே எங்கிட்ட புகார் பண்ணியிருக்காங்க, உன்னுடைய மகன் தான் கிருஷ்ணர், தெய்வம், கடவுள் அப்படின்னு புகார் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே இவன் தான் கடவுளா இருக்குமோ அப்படி நினைக்கிறதுக்குள்ள கிருஷ்ணர் பார்த்தாரு, ஆஹா அம்மாவுடைய பாவனை மாற மாதிரி இருக்கே. உடனே யோகமாய சக்தியின் மூலியமா அம்மாவுடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் அப்படியே கலைச்சிட்டார். கலைச்சிட்ட பிறகு அம்மா என்ன சொல்றாங்க, கிருஷ்ணா இனிமேல் மண்ணு சாப்பிடக்கூடாது. அவர் சொல்ற, நான் மண்ணு சாப்பிடலதான், நீங்களே பார்த்துட்டீங்களம்மா, மண்ணு எங்கம்மா நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கதை வருது. ஸோ இந்த மாதிரி பகவானுடைய கதைகளை கேட்கறது நம்ம ஆவல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பகவானுடைய கதைகளை கேட்காம பௌதிக லோகத்தில் இருந்து கொண்டு பௌதிகமான விஷயத்தை மட்டும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்னாக்கா நம்ம மறுபடியும் இங்க வரப்போறோம். கிருஷ்ணர் கீதையில் அழகாக சொல்கின்றார், பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஜ்ஞானவான் மாம் பிரபயந்தே வாசுதேவம் சர்வமிதி சஹா மகாத்மா சுதுர்லபம். பற்பல பிறவிகள் நம்ம எடுத்திருக்கோம். மொத்தம் 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு. அந்த 84 லட்சம் உயிரினத்துல பல பல ஜென்மமா நம்ம கடந்து 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 வந்து என்ன சொல்றார், ஜ்ஞானவான் மாம் பிரபயந்தே, ஞானம் உள்ளவர்கள் என்னை தேடி வருவார்கள். அப்படி தேடி வருபவர்கள் யாரோ ஒரு சிலர் மிகவும் அரிதானவர்களாக கருதப்படுகின்றார்கள். ஸோ இங்க ஸ்ரீல பிரபுபாதர், நம்மளுடைய குருநாதர், ஆச்சாரியர்கள் ஏவம் பரம்பரா பிராத்தம் இமம் ராஜசயோ விதோ,
அந்த பரம்பரை மூலியமாக நமக்கு இந்த ஞானம் கொடுத்துருக்காங்க. இந்த பகவானை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு பகவானே 2 காதுகள் கொடுத்திருக்கார். அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கண்ணுக்கு நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் பேசக்கூடிய வாய்ப்பு நமக்கு நாக்கு கொடுத்திருக்கின்றார். அவருக்கு நெய்வேத்தியம் செய்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நமக்கு வாயு கொடுத்திருக்கின்றார். நம்மளுடைய கரங்களை வைத்துக்கொண்டு அவருக்கு சேவை செய்வதற்கு நமக்கு கரங்களை கொடுத்திருக்கின்றார். இந்த மானிட ஜென்மத்தை பகவானுடைய சேவையில நம்ம ஈடுபடுத்த வேண்டும். அழகாக சொல்லப்படுகின்றது, ஆஹார நித்ர பயமைத்துனம் சா சாமானிய ஏதத் பசுபீர் நரானம் தர்மோஹி தேசோ அதிகோ விசேஷோ தர்மேன ஹீன பசுபீர் நரானம். என்னது? ஆஹார நித்ர பயமைத்துனம் சா சாமானிய ஏத்த பசுபீர் நரானம். அதாவது மனிதனுக்கும் மிருகத்திற்கும் உள்ள தொடர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளும் நல்லா சாப்பிட்றோம், விதவிதமாக உணவு சாப்பிட்றோம். வீட்டில் சமைக்கலனாக்கா ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றோம். ஆஹார நித்திரம் என்றால் தூக்கம். நல்லா தூங்குறோம், விடிய தூங்குறோம். சாஸ்திரம் சொல்கின்றது 10 மணிக்கு 9:30 தூங்கிருங்க, காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருங்க அப்படி சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் 4 மணிக்கு தான் நிறைய பேர் தூங்குறாங்க. ஆஹார நித்திரை நல்லா தூங்குறாங்க. நம்மளும் தூங்குறோம், மிருகங்களும் தூங்குது. ஆஹார நித்திர பய. நம்மளும் யாராவது நம்மளை தாக்கும்போது நம்மளும் தற்காத்துக் கொள்கின்றோம். அதே போல மிருகங்களும் தற்காத்துக் கொள்கின்றன யாராவது தாக்கும் பொழுது. ஆஹார நித்திர பய மைத்து நம்சா. நம்மளும் குழந்தைகளை ஈன்றெடுக்கின்றோம், இனவருத்தி செய்கின்றோம். மிருகங்களும் இனவருத்தி செய்கின்றது. இதுல எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. மனிதனுக்கும் சரி மிருகத்துக்கும் இதுல எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. சாமானிய ஏத்தத் பசுபி நரானம் ந தர்மோஹி தேசோ அதிகோ விசேஷோ தர்மேன ஹீன பசுபி நரானம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, தர்மம் ஒண்ணு இருக்கு. என்னது? நம்ம பகவானை பத்தி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு இந்த ஒரு மனித பிறப்பு கிடைச்சிருக்கு. ஆனா மிருகத்திற்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடையாது. ஆனா மனிதன் மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், அசுர குணத்தோட அசுர இயல்போட வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நமக்கும் பகவானுக்கும் உள்ள அந்த உறவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஜீவேர சொருப்பஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். நம்ம எப்பொழுதும் பகவானுடைய சேவகன் என்று முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த சேவகன் என்ற மனப்பான்மை வந்த பிறகு நம்ம பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும், பக்தி தொண்டு செய்யணும். இதன் மூலியமா நம்ம பகவானை பத்தி நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாக்கா பகவானுடைய நாமத்தை நம்ம உச்சாரணம் செய்வதில் ஆர்வத்தை கொடுக்கணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரி ஹரி. அந்த ஆர்வத்தை நம்ம வளர்த்து கொள்ளணும். பகவானுடைய நாமத்தை நம்மளுடைய உயிர் மூச்சாக கருத வேண்டும். அப்படி உயிர் மூச்சாக கருதும் பொழுது கண்டிப்பா பகவானுடைய அனுகிரகம் நமக்கு சேரும். அப்படி அனுகிரகம் சேரக்குள்ள கண்டிப்பா நம்ம மேன்மேலும் பக்தியில முன்னேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தவறாமல் எல்லோரும் பகவானுடைய திருநாமத்தை மட்டும் ஜபம் செய்வதை மறந்து விடவே கூடாது. ஹரே கிருஷ்ணா. வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றும் இங்கு கோபாலகிருஷ்ண நமஹாத்தா ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வகுப்பிலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஏற்பாட்டாளர் குழுவினருக்கும் மிகவும் நன்றி. வாஞ்ச கல்பத்த ரூபஸ்ய கிருபா சிந்து யவச்ச பதிதானம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஆனந்த கோடி வைஷ்ணவ விருந்திக்கு ஜாய். ஹரே கிருஷ்ணா.